வெல்கம் பேக் டு மை சேனல் ஷங்கரி ரெசிபீஸ். ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் பிடிச்ச பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சோண்டு சால்ட் போட்டு குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வரணும். ஸோ உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம அதுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆனால் தான் அந்த பொட்டேட்டோ மசாலா நல்ல ஒரு கிரேவியாக நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 உருளைக்கிழங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணாதான் நம்ம வதக்கிற டைமில் நல்ல ஒரு சீக்கிரமாகவும் வதங்கும். ஃபஸ்ட்டு அந்த சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தடிமனாக நறுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாகவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அம்மா சென்னை வந்திருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு தான் நான் ட்ரெயின் ஏற்றி விட்டேன். ஸோ என்ன தான் நானும் ஒரு அம்மாவாக ஆயிருந்தாலுமே அம்மாவை ட்ரெயின் ஏற்றி நம்ம விடும்போது நம்மளை அறியாமையே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன அழகு நமக்கு தெரியாமே நமக்கு வந்துடுது. என்ன தான் நம்ம பெரிய பிள்ளையாக ஆனாலும் நம்மளே ஒரு அம்மாவாக ஆனாலும் கூட அம்மாவை நம்ம ட்ரெயின் ஏற்றி விடும்போது அவங்கள விட்டு பிரியும் போது தான் அந்த வலி என்னங்கிறது நமக்கு புரிய வருது. ஒவ்வொரு தடவையுமே நான் ட்ரெயின் ஏற்றி விடும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தெல்லாம் நல்லா அரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளியே போதும், நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் நிறைய புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ஒரு தக்காளியையுமே நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம அது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி அடுப்பு வச்சுக்கலாம். ஸோ அடுப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிலே நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணுங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வதங்கி வர்றதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பொட்டேட்டோ மசாலாவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும். ஸோ நல்லா வதங்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே ஆஷிர்வாத் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நான் மாவு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம பிணைஞ்சோன்னா அந்த பூரியுமே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில். ஸோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் ரெண்டுமே. ஸோ அந்த வெங்காய கலர் நல்லா மாறணுங்க, அதுதான். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொட்டேட்டோ மசாலா பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருந்தால் தான் அது
ஆக்சுவலான அந்த ஒரு இது கொடுக்கும் நமக்கு லுக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மாவுக்கு தண்ணி ஊற்றி பூரி மாவை நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் நல்லா, அப்போ தான் அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் பூரிக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூரி தேய்ச்சி நம்ம போட்டு பொரிய விடும்போது நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக நல்லா வரும் நமக்கு. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொட்டேட்டோஸ்லாம் நம்ம எடுத்து வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது ஆனியன் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர்றப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு, பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, இதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் போகணுங்கிறவங்க தாராளமாக அதில் விட்டுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும். ஸோ தட் நான் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எதுவும் ரொம்ப பருசாக ரொம்ப பிக்காக அப்படி கிடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கரண்டியை வச்சே நீங்கள் லைட்டாக அதை இது பண்ணிக்கலாம். லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் பொட்டேட்டோ மசாலா. குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்ப கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி விட்டு வந்திருக்கு. மசாலாவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பூரிக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு இப்போ பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி தேய்ச்சிக்கலாமா? ஸோ பூரிக்கு நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். பூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ வீட்டிலலாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் அந்த பூரி இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ நான் அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் எடுத்து போட்டுப்பேன். ஸோ நான் வாங்க நம்ம இப்போ பூரி தேய்ச்சிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கலாமா? அதுக்கு நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கடாய் வந்து ஹீட் ஆகிக்கட்டும். ஸோ நம்ம இப்போ அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாட்டெவர் நீங்கள் ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆர் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு.
பூரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் பொசிஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பூரின்னா நல்லாயிருக்கும். கையிலையும் நமக்கு எண்ணெய் தெறிக்காது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா பூரி நல்லா உப்பி வரும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மாவு பிணைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சிங்க அப்படின்னா அது அதனுடைய பக்கம் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பூரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பூரியுமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பூரியை நான் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் மசாலாவை எடுத்து. சூப்பர். பாய்.